இந்த உலகத்திலேயே இவர மாதிரி ஒரு கஞ்சமான ஆளு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இவரு வீட்டுல இருக்கிற அந்த குழாயில அந்த தண்ணி லேசா சொட்டுற மாதிரி அந்த பைப்பை திறந்து விட்டு தான் அந்த பாத்திரத்தையே நிரப்புறாரு. இவர் ஏன் இது மாதிரினா பண்றாருன்னா, இது மாதிரி தண்ணி பிடிச்சா மட்டும்தான் வாட்டர் மீட்டர்னா ஓடவே ஓடாதான், வாட்டர் பில்லும் கட்டவே தேவையில்லையா. அது மட்டும் இல்லாம பல்லு வளர்க்குற பேஸ்ட வெளியில எடுக்க முடியாத அளவுக்கு தீந்தா கூட சப்பாத்திக்கு போடுற கட்டையை எடுத்து அது மேல வச்சு உருட்டி அந்த பேஸ்ட எடுத்து பல்லு விளக்குவாராம். அதுக்கப்புறம் தனக்கு இறந்து போன அப்பா அம்மாக்கு ஊதுபத்தி கொளுத்தணும்னா கூட ஒரு பத்தியை எடுத்து மூணா ஒடிச்சு கொளுத்துவாராம். இவர் ஒரு பெரிய கம்பெனியில வேலை பார்த்தாலும் தன்னோட பயண செலவை குறைக்கிறதுக்காக சைக்கிள்ல தான் போவாராம். காலையில சாப்பிடணும்னா கூட ஒரு சீப்பான ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு முட்டையே 2 சப்பாத்தியும் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவாராம். இது மட்டும் இல்லாம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா கூட எக்ஸ்பைரி ஆன பொருளை தான் வாங்குவாராம். ஏன்னா அந்த பொருளை தான் சீக்கிரம் வித்தாகணும்னு பாதி விலைக்கு கொடுப்பாங்களாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு கவுண்டருக்கு போனா கேஷியர் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி மொத்த அமௌண்ட சொல்றாங்க. இவர் இதுக்கு கூட கேஷ் தராம இவர் இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச கூப்பன் கோடு தராரு. இவர் கூப்பன் கொடுத்தனால இவர் வாங்கினதுக்கான பில்லும் குறைஞ்சிருது. திடீர்னு ஒரு நாள் லிப்ட்ல மயங்கி கீழே விழுந்துடுறாரு. என்னன்னு போய் டாக்டர்கிட்ட பார்த்தா இவருக்கு பிரெயின் டியூமர் இருக்கா, நீ இன்னும் 10 நாள்ல செத்துருவேன்னு சொல்றாங்க. அதனால் கேட்ட இவரும் ரொம்ப அதிர்ச்சியாகி, நான் வாழ்நாள்ல சேர்த்து வச்ச எல்லா பணத்தையுமே இந்த 10 நாள்ல செலவு பண்ண போறேன்னு இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சு இவர் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையுமே தாராளமா செலவு பண்றாரு. இவர் சேர்த்து வச்ச மொத்த பணமும் காலியாகி அந்த 10வது நாள் மயக்கமாகி வாந்தி எடுக்கிறாரு. இவர் கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸும் இவர் அவ்வளவுதானே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. பார்த்தா இவரோட உடம்புக்கு ஒண்ணு இல்ல, ரிப்போர்ட்டா மாறிடுச்சுன்னு அந்த டாக்டர் சாரி கேட்கிறாரு.